அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய செய்தியாக இதனை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அந்த பல கட்சிகள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மதிமுக அதிக இடங்களை பெறப்போவதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? விவரம் என்ன? மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 28 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் தேர்தல் தொடர்பான நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தீர்மானம் 3 ஏற்கனவே கடந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் ஏறக்குறைய 8 நாடாளுமன்ற தேர்தலையும் மதிமுக களம் கண்டிருப்பதாகவும் 97 மற்றும் 2010 வரை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 2026 சட்டசபை தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஏதுவாக கூடுதல் தொகுதிகளை கூட்டணியில் பெற்று போட்டியிட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானிப்பதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக 6 இடங்களில் போட்டியிட்டது. 6 இடங்கள் சின்னத்துலதான் மதிமுக போன முறை களம் கண்டது. இந்த முறை கூடுதல் இடங்களில் கேட்டு பெறுவது என்றும் அதே நேரத்துல தனி சின்னத்தில் போட்டியிடுவது என்ற ஒரு முக்கியமான முடிவை மதிமுக எடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் தனி சின்னத்துலதான் மதிமுக. இந்த முறை தேர்தலையும் அதே போட்டி சின்னத்தில் போட்டியிட்டு ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கான அதற்கான முயற்சியில ஈடுபடுவது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல 2017 கூட்டணி முடிவே 2026 சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக தான் மதிமுக தேர்தலை சந்திக்க போகிறது என்ற தீர்மானத்தையும் பொதுக்குழுவில் நிறைவேற்றிருக்காங்க. பல்வேறு யூகங்கள்லாம் பேசப்பட்டது. மதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று பல தகவல்லாம் பேசப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில 2026 சட்டமன்ற தேர்தலையும் மதிமுக கூட்டணியில் தான் தொடரும் என்றும் அதே கூடுதல் தொகுதிகளை கேட்பது தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெறுவதற்கான முயற்சியில ஈடுபடும் வகையில தனி சின்னத்துல போட்டியிடுவது உள்ளிட்ட ஒரு முக்கியமான தீர்மானங்களை தொடர்பான தீர்மானங்களாக இந்த பொதுக்குழுல நிறைவேற்றிருக்காங்க. காயத்ரி, நன்றி கோகுல். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிக இடங்களை பெறப்போவதாக கூறியிருந்த நிலையில் மதிமுகவின் இந்த பொதுக்குழு தீர்மானமும் கவனத்தை பெறுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.